अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் எந்தெந்த நாட்களில் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்முடைய இறுதி பாகமாக வெள்ளிக்கிழமையன்று எந்த விஷயங்கள் எல்லாம் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமையில அசருக்கு பிறகு மகரிபுடைய நேரத்தில் அல்லாஹாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்ததாக சொல்லி காட்டுறான். முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 4997வது ஹதீஸின் அடிப்படையில் வாரத்தின் நாட்களை வரிசைப்படுத்தி சனிக்கிழமையன்று வானமும் பூமியும் படைக்கப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமையில் மலைகள் படைக்கப்பட்டது, திங்கட்கிழமை மரங்களும், செவ்வாய்க்கிழமை உலோகங்களும், புதன்கிழமை ஒளிகள் படைக்கப்பட்டு, வியாழக்கிழமை அன்று விலங்கினங்கள் படைக்கப்பட்டு, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு மகரிபுடைய நேரத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதாக இந்த ஹதீஸ் தெள்ள தெளிவாக நமக்கு விளக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லாஹாலா எது ஒன்றையும் படைக்கலை. அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால மறுநாள், அதாவது மகரிப் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இஸ்லாமிய அடிப்படையில் மறுநாளினுடைய துவக்கமாக இருக்குது. அல்லாஹாலா அந்த மகரிபுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சதா சொல்லி காட்டுறான். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் குர்ஆனில் அல்லாஹ் 6 நாட்களில் வானம் பூமியை மித்த பிற விஷயங்களை படைத்து பிறகு அர்ஷின் மீது அமர்ந்ததா சொல்லி காட்டுறான். ஆக வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒன்றும் படைக்கப்படலை. மகரிப், அதாவது அடுத்த நாளினுடைய துவக்கத்தில் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்ததாகவும் சொல்லி காட்டுறான். எனவே இந்த ஹதீஸும் குர்ஆன் வசனமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடற்றது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் அவங்களுக்காகவே அனைத்துமே தயார் நிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் விதமாகவும், இன்னும் வானவர்கள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஒரு படைப்பாகவும் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, அல்லாஹாலா இது குறித்து 2வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் மனித சமுதாயத்தை படைக்க போகிற விஷயத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட உரையாடுற செய்தியை பற்றி, பூமியில் நான் ஒரு தலைமுறையினரை படைக்க போகிறேன் அப்படின்னு இறைவன் வானவர்கள்ட்ட சொன்னபோது, இங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் நீ படைக்க போற? நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம், உன்னை குறைகள் அல்லாதவன் அப்படிங்கிறத நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு இறைவன் பதிலளிக்கிறான். அப்போது வானவர்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டுட்டாங்க, அதற்கு பிறகுதான் மனித சமுதாயம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த படைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே வானவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால தான் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய, இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு மனித சமுதாயத்தை படைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இதை பற்றி அல்லாஹ் 23வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், களிமண்ணின் சத்திலிருந்து மனிதனை படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக மனித படைப்பு அப்படிங்கிறது களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 55வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதர்களை படைத்தான், விளங்கும் திறனை அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் உள்வாங்கி கற்றுக்கிற ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கதாகவும் சொல்லி காட்டுறான். இன்னும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடம்புல அல்லாஹாலா ரூஹ ஊதியிருக்கான், அதாவது உயிர். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 38வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் ஆதம் நபியை படைத்த பிறகு நடந்த சம்பவத்தை அல்லாஹ் 71வது வசனம் துவங்கியே சொல்கிறான். களிமண்ணால் மனிதனை படைத்த போது அவனை சீர்படுத்தி எனது உயிரை அவரிடம் நான் ஊதிய போது, ஊதும்போது அவங்களுக்கு பணியுங்கள், அவங்களுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வானவர்களுக்கு இப்லீஸுக்குன்னு எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆனால் இப்லீஸை தவிர அனைத்து வானவர்களும் அவருக்கு கட்டுப்பட்டனர், பணிந்து நடந்தனர். அவன் அகந்தை கொண்டான், எனவே இறை மறுப்பாளர்களில் ஒருத்தராக ஆயிட்டதாக ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள
தன்னுடைய சாடையிலேயே படைத்தான். அவனுடைய ரூஹிலிருந்து ஆதம் நபிக்கு ஊதுனா. பிறகு இந்த ஆதமுக்கு அனைவரும் பணிந்து கட்டுப்படுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளையை விதிக்கவே வானவர்கள் எல்லாம் உடனடியாக அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆதம் நபிக்கு பணிந்து நடந்தாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் பெருமை அடித்தான். அதுவும் எப்படி பெருமை அடிச்சான்னு சொன்னா, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவனோ சாதாரண களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், படைப்பால் இவரை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டான். அந்த காரணத்தினாலேயே அல்லாஹ் தஆலா அவனை இறை மறுப்பாளர்கள ஒருத்தரா மாத்தி அவனை அங்கிருந்து வெளியேற்றான். இப்படி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்து அவங்களுடைய அறிவு ஞானத்தை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்கும் போது 2வது அத்தியாயத்தின் 31வது வசனம் துவங்கியே அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரான். அனைத்து பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம். பின்னர் அவரை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இவற்றின் பெயர்களிடம் என்னிடம் கூறுங்கள் அப்படின்னு சில பொருட்களை எடுத்து காமிச்சு இதோட பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு வானவர்கள்ட்ட கேட்குறான். அதுக்கு வானவங்க, நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு கிடையாது, நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் அப்படின்னு வானவர்கள் சொல்லிடுவாங்க. இதன் பிறகு ஆதமே இவற்றின் பெயர்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு இறைவன் கேட்கும்போது அவர்கள் அந்த பெயர்களை ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லலையா அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆதமுக்கு நான் கற்றுக் கொடுத்து அவருக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் தெரிய வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனுடைய தொடர்ச்சியாகவும் ஆதம் நபிக்கு கட்டுப்பட சொன்னதும் ஷைத்தான் கட்டுப்படாமல் பெருமை அடித்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது பெயர்களுங்கும்போது எல்லா மரத்தினுடைய விலங்கினத்துடைய எல்லா டூல்ஸோட, எல்லா தங்குமிடத்தோட, சாப்பாட்டோட, விண்வியல் அப்படின்னு சொல்லி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய பெயர்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற, பேசுகிற, அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுற எல்லா திறமைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். ஆனால் மனித சமுதாயம் குரங்கிலிருந்து தான் வந்துச்சு, அந்த குரங்கு ஒன்று ஒன்றா தானாக கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி டார்வின் தியரி சொல்லப்படுது. அந்த மாதிரி குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை, மாறாக அல்லாஹ் தன்னுடைய கரத்தாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்து தான் இந்த பூமியில் இறக்கியிருக்கான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெள்ளிக்கிழமையுடைய கடைசி நேரத்தில் மகரிப் நேரத்தில் படைக்கப்பட்டாங்க. அவங்க உடலில் அல்லாஹ் தஆலா ரூஹ ஊதுனா. அவங்க தன்னுடைய கையாலேயே படைக்கப்பட்டவங்க அப்படிங்கிற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து அவங்க தனிமையை உணர்றாங்க. அதாவது வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட வேலைகளை கொடுத்துருப்பான், அதை செய்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆதம் நபிக்கு துணையாக தங்களை போன்ற யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த தனிமையை உணர்ந்ததுனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆதம் நபியுடைய வளைந்த விலா எலும்புலேருந்து படைக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1468வது ஹதீஸ், புகாரியில் 3331வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கு. அதாவது வளைந்த விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த படைப்பினம் எப்படின்னா, வளைக்கப்பட்ட விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால அவங்க ரொம்பவும் பலகீனமானவர்கள். அவங்கள நிமிர்த்த நினச்சிங்கன்னா நீங்கள் உடைச்சிடுவீங்க. அதே சமயம் அவங்கள அப்படியே விட்டுட்டா அது வளைந்தே இருக்கும். எனவே அவங்கள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நபி அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஆகவே வளைந்த விலா எலும்புகள்லேருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே உறுதியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனித சமுதாயம் உருவாவதற்கு ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தான் மூல ஆதாரமாக, மூல வேறாக இருந்திருக்காங்க. இதை பற்றி அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. அதாவது, மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிடமிருந்து தான் நாங்கள் படைத்தோம். உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள், அவனிடமிருந்து தான் அவனது துணையையும் படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான் அப்படின்னு சொல்லி இறைவன் இந்த மனித சமுதாயம் எவ்வாறு பல்கி பெருகி மக்கள் தொகை எப்படி ஜாஸ்தி ஆச்சு, ஆண்களும் பெண்களும் எப்படி உருவாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காட்டுறான். இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது ஆதம் நபியும் அவங்களுடைய துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான்.
இப்படியாக ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மகிழ்ச்சியாக சுவனத்தில் அந்த தோட்டத்தில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாத வகையில் அல்லாஹ் எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொடுத்து அவங்கள வாழ வச்சுருந்தான். ஆனால் ஒரே ஒரு கட்டளையே விதிச்சிருந்தான். தடுக்கப்பட்ட அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதும், ஷெய்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தெளிவுபடுத்தியே தான் அந்த சுவனத்தில் வாழ வச்சுருந்தான். ஆனால் இந்த ஷெய்தானோ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எப்படியாவது ஆதமையும் ஹவ்வாவையும் இந்த சுவனத்திலிருந்து நாம் எப்படி விரட்டப்பட்டோமோ அதே போல் இவர்களையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த தீய எண்ணத்தோடு வாய்ப்புக்காக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலாவின் கட்டளையை மறக்கடிக்கும் விதமாக அல்லாஹ்வுக்கே மாறு செய்கிற வகையில் ஒரு குற்றத்தை செய்ய வச்சான். அதை பற்றி அல்லாஹ் தெள்ள தெளிவாக 20வது அத்தியாயத்தின் 115வது வசனம் துவங்கி 123வது வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லி காட்டுறான். இதற்கு முன் ஆதமிடம் உறுதிமொழி எடுத்தும் அவர் அதனை மறந்துவிட்டார். அவரிடம் உறுதியை நான் காணவில்லை அப்படின்னு ஆதம் நபிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும், அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிற கட்டளையை நான் விதிச்சிருந்து அதுக்கு அவர் மாற்றமாக நடந்துட்டாரு அப்படின்னும், ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களிடம் நாம் கூறிய போது இப்லீஸை தவிர எல்லாரும் பணிந்து நடந்தனர், அவன் மறுத்துவிட்டான் அப்படிங்கிறத சொல்லி, ஆதமே இவன் உமக்கும் உம்முடைய துணைவிக்கும் எதிரானவன், இவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டாம், அப்போது நீர் துர்பாக்கியசாலியாக ஆகிவிடுவீர் அப்படின்னும் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அவங்கள வார்ன் பண்ணியிருக்கான். அதையும் அவங்க மறந்துட்டாங்கங்கிற விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்திட்டு, இங்கே இந்த சொர்க்கச்சோலையில் இங்கே பசியோடு இருக்க மாட்டீங்க, நிர்வாணமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் தாகத்தோடனும் இருக்க மாட்டீங்க, உம்மிடம் வெயிலோ ரொம்ப கடுமையான குளிரோ இல்லாமல் நல்ல ஒரு சூழ்நிலையில் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியும், அவரிடம் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஷைத்தான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். ஆதமே நிலையான வாழ்வளிக்கும் மரத்தை பற்றியும் அழிவில்லா ஆட்சியை பற்றியும் நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஆதம் நபிக்கிட்ட தான் ஷைத்தான் பேசியதாக நமக்கு சொல்லப்படுது. ஆனால் முந்தைய வேதங்களில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அந்த கனியை சாப்பிட்டாங்க, அவங்க கிட்ட தான் ஷைத்தான் போய் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு பெண்கள் மேலேயே எல்லா குற்றச்சாட்டையும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னா, ஆதமே நிலையான வாழ்விற்கும் நிலையான வாழ்வை தரக்கூடிய அந்த மரத்தை பற்றியும் அழிவில்லாத ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு ஷைத்தான் கேட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவ்விருவரும் அதிலிருந்து சாப்பிட்டனர். ஃபஸ்ட்டு ஆதம் நபிக்கிட்ட தான் அவன் மூவ் பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தூண்டுதலில் பேர்லையும் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த தவறை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த கனியை, தடுக்கப்பட்ட கனியை அவங்க சாப்பிட்டாங்க. அவ்விருவருக்கும் தங்களது வெட்கத்தலங்கள் பற்றி தெரிய வந்தது. அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலைகளால் தங்களை மறைத்து கொண்ட அந்த சம்பவத்தையும், ஆதம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார், எனவே வழி தவறியவராக மாறிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். பின்னர் அவரை அவனது இறைவன் தேர்ந்தெடுத்தான், அவரை மன்னித்து நேர்வழி காட்டினான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். அப்போது ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் செய்த தவிர அல்லாஹ்விடத்தில் சொல்லி அவங்க உணர்ந்து தௌபா செய்கிறாங்க, அல்லாஹ்வும் மன்னிக்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷனையும் அல்லாஹ் போடுறான். இருவரும் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாகுவீர்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அப்போது எனது நேர்வழியை பின்பற்றுபவர் வழி தவற மாட்டார், துர்பாக்கியசாலியாக மாற மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹுடைய சட்டத்துக்கு புறம்பாக அல்லாஹுடைய மார்க்க கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த ஷைத்தான் சூழ்ச்சி செய்து அவங்கள நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக சுவனத்திலேயே இருக்கலாம், அந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வானவர்களை போல நிரந்தரமாக என்றென்றும் இந்த சுவனத்திலேயே இருந்தல்லான்னு ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள வழிகெடுத்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதன் விளைவாக அவங்க 2 பேரும் பூமிக்கு இறக்கப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சுவனத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு இறக்கப்படுறதுக்கான முக்கிய காரணமாக ஷைத்தான் இருந்திருக்கான். மேலும் அல்லாஹ் 73வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தவறுக்காக என்ன மாதிரி துவாவை கேட்டாங்க, எந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிச்சான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி காட்டான். அதை தொடர்ந்து 15வது வசனம் துவங்கி 27 வரைக்குமே இந்த ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டது, வானவர்களை பணிய சொன்னது, ஷைத்தான் கட்டுப்படாமல் போனதுன்னு எல்லா வரலாற்றையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப பலவேறு சூறாக்களில் சொல்லக்கூடிய காரணம் மனிதன்
மறக்கடிக்கப்படுறான். மனிதனுக்கு மறந்து போகிறதுங்கிறதுனால திரும்ப திரும்ப நினைவூட்டுதல் அவங்களுக்கு பயனளிக்க கூடுங்கிறதுனால தான் அல்லாஹ் பல சூறாக்கள்ல இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கதையை பல இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி தான் காலா. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கே நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், உன் அருளை எங்களுக்கு புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தோரில் ஒருத்தவராக ஆகிவிடுவோம் அப்படின்னு 2 பேரும் துவா செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படியாக அவங்க செஞ்ச தவறின் காரணமாக அல்லாஹ் பூமிக்கு அவங்கள இறக்குறான். அப்படி இறங்கும்போது இருவரும் வெவ்வேறு பகுதிகளில் இறக்கப்பட்டதாகும். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸ்ரீலங்காவிலையும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரஃபா மைதானத்திலையும் இறக்கி விடப்பட்டதாகவும், பின்னாடி அவங்க பாவமன்னிப்பு கேட்டு பிற்காலத்தில் தான் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வரலாறுகளில் நம்ம பார்க்க முடியும். இப்படி 2 பேரும் ஒன்றாக சேர்ந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 189வது வசனத்தில் சொல்லும்போது, அவனே உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்தான், பின்னர் அவர்கிட்டேந்து அவங்களுடைய மனைவியை படைத்தான். இருவரும் ஒன்றிணைந்த போது அவர்கள் லேசான சுமையை சுமந்தால் அவள் அந்த சுமையோடு நடமாடினாள். அவள் வெயிறு கனத்த போது உறுப்புகளில் குறையற்ற ஒன்றாக எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஒருவராக இருப்போம்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்ததா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்படி ஆரோக்கியமாக நான் கொடுத்த குழந்தைகளையே எனக்கே இணை வைக்கக்கூடியதாக பின்னாடி வர மக்கள் எல்லாம் அந்த மனித சமுதாயத்திலிருந்து ஒருவர் இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய மகன்னு சொல்லக்கூடிய குற்றத்தை நிகழ்த்தியதாகவும் அல்லாஹ் தொடர்ந்து வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ மனித சமுதாயம் இங்கிருந்து தான் பல்கி பெருகுது. இப்படி பல முறை அவங்க குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் 2 குழந்தைகளாக பிறக்குது. அதில் ஆணொன்று பெண்ணொன்னுன்னு சொல்லி அல்லாஹ் இங்கே திருமண சட்டத்தையும் சொல்கிறான். தன்னோடு பிறந்த இன்னொரு சகோதரியை அவங்க திருமணம் முடிக்கக்கூடாது. அடுத்த ஷிஃப்ட்டில் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாற்றி அவங்க திருமணம் முடிச்சுக்கணுங்கிற ரூல் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. இது மனித சமுதாயம் பல்கி பெருகணுங்கிறதுக்காக இருந்தது. பின்னர் மாற்றப்பட்ட சட்டமாக மாறிடுச்சு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் காபில் ஹாபில் அப்படின்னு சொல்லி 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய சொந்த சகோதரியில ஒருத்தரை விரும்பின காரணத்தினால அவங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது. இதில் அல்லாஹ்வின் சட்டத்தின் அடிப்படையில் ஹாபில் காபில் அப்படிங்கிற 2 மகன்கள் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுறாங்க. ஒருத்தர் நல்ல செழிப்பான ஆட்டை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்குறாரு. இன்னொருத்தரோ காய்ந்து போன சருகுகளை வீணா போன விளைச்சல்களை இறைவனுக்காக கொடுத்தாரு. அல்லாஹ் அவருடைய அந்த காணிக்கையை மறுத்துட்டு நல்ல செழிப்பான ஆட்டை கொடுத்தவருடைய அந்த காணிக்கையை ஏற்றதின் மூலம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்தான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஷைத்தானின் சூழ்ச்சியின் காரணமாக அந்த மகன்களில் ஒருத்தர் இன்னொருவரை கொலை செஞ்சு மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஒருத்தராக மாறிட்டாரு. ஆக வெள்ளிக்கிழமையில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறப்பை பற்றியும் அவங்களுடைய படைப்பின் ரகசிய பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே தனி சிறப்பு உண்டு. அந்த நாளில் தான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகையை கடமையாக்கியிருக்கான். அந்த ஜும்மாவுடைய நாளுக்காக நாம் காலையிலேயே ரெடியாகி குளித்து நறுமணம் பூசி தொழுகைக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற நேரமெல்லாம் நாம் தொழுதுகிட்டு இருந்த நன்மையும் நமக்கு கிடைக்கிது. அதிலும் மாணவர்கள் அந்த ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்கு வரவங்களுடைய நேம் லிஸ்ட்டை எழுதி கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் கொடுக்குறாங்க. இன்னும் ஆடு மாடு ஒட்டகம்னு சொல்லி இது மாதிரியான பொருட்களை சதக்கா செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் நாம் வியாபாரத்தை விட்டுடணும். தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தையும் பொருள் ஈட்டுற பிஸ்னஸையும் விட்டுட்டு நாம் தொழுகைக்கு விரைந்து வரணும் அப்படிங்கிற கட்டளையும் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கு. எப்படி யூதர்களுக்கு சனிக்கிழமை புனிதமாக இருந்து அன்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருந்துச்சோ, அதே போல் முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் வியாபாரம் செய்யக்கூடாது, கடையை மூடிட்டு தொழுகைக்கு வந்துடணும். தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு இந்த உலக செல்வத்தை தேடுறதுல தவறில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா தெளிவுபடுத்துகிறான். ஆக வெள்ளிக்கிழமையே சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ரொம்ப குறைவானதுன்னு சொல்கிறாங்க. அந்த குறைவான நேரம் அசுருடைய நேரம்னு ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. இன்னும் சில ஹதீஸ்களில்
மஹரிப் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அசருக்கு பிறகு அந்த குறைவான மஹரிப் நேரத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் சரியானதாகவும் இருக்கும். காரணம், அந்த நேரத்தில் தான் மனித சமுதாயத்தில் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஸ்பெஷலான அந்த தருணத்தை நினைவு கூறுமாக தான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க தயாராக இருக்கான், நம்ம கேட்கறத கொடுக்க தயாராக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லா. இன்றைய பதிவில் நாம் வெள்ளிக்கிழமையன்று படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியும் மனித சமுதாயத்தின் வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்ளக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.